எடிசன் டாக்கீஸ் நேயர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கம். அதாவது எங்களை வாழ வைக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆன டியர் மற்றும் ரோமியோ பையா 3 படங்களுக்கான ரிவ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி நடிக்கும் ரோமியோ. படத்தோட டைட்டில் தாங்க ரோமியோ. அவர் ரோமியோவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விநாயக் வைத்தியநாதன் இயக்கியிருக்காரு. விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் அதாவது பாரத் தனசேகர்ங்கிற ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. எடிட்டராக விஜய் ஆண்டனியே பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனியோட பார்த்தீங்கன்னா மின்லா ரவின்னு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மற்றும் விடிவி கணேஷ், இளவரசு, யோகி பாபு மற்றும் தலைவாசல் விஜய் பல முக்கிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் குடும்ப கஷ்டத்துக்காக மலேசியாவுக்கு வேலை தேடி போகிறாரு. அங்கே வேலையில் நிறைய சம்பாத்தியம் கிடைக்குது. சம்பாதிச்ச பணத்தை கொண்டு திரும்ப சொந்த ஊருக்கு வர்றாரு. வந்து கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்படும் போது அம்மா அப்பாட்ட சொல்கிறாரு, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போகிறேன், தயவுசெய்து நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண வேணாங்கிறாரு. சரிப்பா, நீ லவ் பண்ணுற பொண்ணை எதுன்னு சொல்லுப்பான்னு எதிர்பார்த்த விதமாக இவங்க லவ் பண்ண பொண்ணையே அம்மா அப்பா பேசி முடிக்கிறாங்க. அந்த பொண்ணை ஒரு கோரிக்கை வைக்கிறா, நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம வாழ போகிறது சென்னையில் தாங்கிறா. அதுக்கும் ஹீரோ ரோமியோ ஒத்துக்கிறாரு. ஏன்னா ஹீரோயினோட ரோமியோ ஃபுல்லாக ரோமியோவாக தான் வளர்ந்துட்டுருக்காரு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு சென்னைக்கு வந்தோன்னு எனக்கு டைவர்ஸ் வேணுங்கிறா. அதுதாங்க கதை. என்னடா கல்யாணமான புதுசில் டைவர்ஸ் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மௌனராகம் பேசிக்கில் தான் டியரும் அதே மாதிரி தான் டைவர்ஸ் தான், இதுவும் அதே மாதிரி தான் ரோமியோலையும் டைவர்ஸ். என்னடான்னு பார்த்தா அவளுக்கு ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. அதனால் கல்யாணம் ஆனோடனே நீ என்னுடைய ஹீரோயினுக்கு நான் ஹீரோயினாக நடிக்கிறேன், நீ தடையாக இருந்துடக்கூடாதுன்னு தான் டைவர்ஸ் கேட்குறாங்க. இதில் டைவர்ஸ் வாங்கினாலா என்னங்கிறது தான் இந்த ரோமியோவோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதை எங்கெங்கேயோ தப்பி போகுது. ஒரு தங்கச்சி கேரக்டர் தேவையாங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய வருது. ஒரு ராங் கால். அதாவது இயக்குனர் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல கவனம் செலுத்தியிருந்தாருன்னா ரோமியோ நல்ல படமே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜவ்வாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓகே பரவாயில்லன்னு சொல்லுற மாதிரி இருக்குது. விஜய் ஆண்டனி வந்து எத்தனை படம் நடித்தாலும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வருங்கிற மாதிரி நடிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அவரை சொல்லியும் குற்றம் இல்லைங்க, அவரே ஓப்பனாக சொல்லிட்டார் எனக்கு நடிப்பு வராதுன்னு. சில நேரங்களில் விடிவி கணேஷ்ட மாமா என் முன்னாடி கரெக்ட் பண்ணும் மாமா கரெக்ட் பண்ணுங்கிறாரு. அந்த இடங்கள்னா விஜய் ஆண்டனியோட பரிதாப முகம் தெரியுது. அதாவது இறைவன் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி அவர் குழந்தை இருந்ததுக்கப்புறம் இந்த படம் நடிச்சிருக்காருங்கிற போது உண்மையாகவே அவர் பாராட்டியே தந்திரணும். ஹீரோயின் வந்து அங்கங்கே சரக்கு கேட்குறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு தான் சொன்னான். விநாயக் வைத்தியநாதனை பொறுத்த மட்டுக்கும் ஒரு நல்ல கதையை எடுத்திருக்காரு. பட் அந்த திரைக்கதை வந்து எங்கெங்கேயோ ஜம்ப் பண்ணி பரவாயில்ல செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆர்டராக வந்தது. காரணம் அந்த படத்துக்கு எடிட்டரும் விஜய் ஆண்டனி தான். அதாவது விஜய் ஆண்டனியோட மீரா விஜய் ஆண்டனி தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரோமியோ பரவாயில்ல பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கதையில் கவனம் செலுத்தியிருந்தால் விஜய் ஆண்டனிக்கு ஒரு நல்ல படமாகவே இருந்திருக்கும். அவரும் எல்லாத்துக்குமே ஒரே ஆக்ஷனில் தான் இருக்கார். அதாவது ரோமியோவாக இருந்தாலும் இருக்காரு, சீரியஸாக இருந்தாலும் அந்த முகபாவனைகள் மாற்றவே மாட்டேங்கிறது. கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ரோமியோவை ஒரு முறை பார்க்கலாம். நேயர்களே, இதை போல் தொடர்ந்து விமர்சனங்களை கேட்கும் எடிசன் டாக்கீஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.